Welcome all of you to SMAB CV Math Academy videos. In this video we are going to see chapter 2 Basic Algebra Theorem 2.1. Prove that root 2 is not a rational number. அதாவது இந்த root 2 என்பது ஒரு irrational number. Not a rational irrational number உள்ளதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணியது? நம்மளால ஸ்ட்ரைட்டாக வந்து irrational சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஐடென்டிட்டிஸும் கிடையாது. பட் நம்ம என்ன பண்ணுற போகிறோம்னா இதை நம்ம rational எடுத்து அசியூம் பண்ணி நம்ம வந்து irrational சொல்லி காட்ட போகிறோம். ரேஷ்னல்னு சொல்லி அசியூம் பண்ணி அதை வந்து தப்புன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், இர்ரேஷ்னல்னு சொல்லி சொல்ல போகிறோம். பாருங்கள், ஸோ நம்மளோட ரேஷ்னலோடைய கண்டிஷன் நல்லாவே தெரியும். ஒரு ரேஷ்னல் நம்பர் இருக்கணும்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் நம்ம நல்லாவே தெரியும். லெட் அஸ் அசியூம் ரூட் 2 இஸ் எ ரேஷ்னல் நம்பர். ஸோ அது ஒரு ரேஷ்னல் நம்பராக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அது ஒரு இரேஷ்னல் நம்பர் தான், பட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது ஒரு ரேஷ்னல் நம்பர் வந்து அதை நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் என்னெல்லாம், ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு கண்டிஷன், இன்னொரு கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ சொல்கிற மாதிரி. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு இப்போ ரூட் 2 இஸ் ஈக்குவல் டு கண்டிஷன் என்னது, P/Q ஃபார்மெட்டில் இருக்கணும். ஸோ நான் வந்து M/N எடுத்துக்கிறேன். ஸோ P/Q அல்லது M/N எது எடுத்தாலுமே ஃப்ராக்ஷன் தான். மொத்தம் கண்டிஷன்ஸ் பாருங்கள், M/N இன்டிஜர்ஸ் மொதல் கண்டிஷன். M/N இன்டிஜர்ஸாக இருக்கணும். N வந்து 0 இருக்கக்கூடாது. ஒரு வேளை N 0 வந்துச்சுன்னா அது அன்டிஃபைண்டாக மாறிடும். ஸோ அதை நம்ம பல தடவை பார்த்துருப்போம். ஸோ என்ன -0. இன்னொரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா M வந்து கோப்ரைம்ஸாக இருக்கும். ஸோ இப்போ கோப்ரைம்ஸ், வாட் ஆர் கோப்ரைம்ஸ்? கோப்ரைம்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, அதுக்கு வந்து காமன் ஃபேக்டர் வந்து ஒன்று தான் மட்டும்தான் இருக்கும். அதர் தேன் நன் தேர் ஆர் நோ காமன் ஃபேக்டர்ஸ். இதுதான் என்னென்ன பார்த்தீங்கன்னா கோப்ரைம்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது 4 and 7 சரி ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 4 and 7 ஒரு நம்பர் எடுத்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒன்றை தவிர வேறு எதுவுமே டிவைட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. ஸோ ஏன்னா நம்ம இதில் பார்க்க போகிறது LCM கிடையாது, HCF, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஃபேக்டரைஸில் தான் பார்க்கணும். ஏன்னா கோப்ரைம்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபேக்டரைஸ் தான் கண்டுபிடிக்கணும், ஃபேக்டர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபேக்டருக்கு 4க்கும் 7க்கும் எந்த ஒரு ஃபேக்டருக்கு நான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் இதே இதுக்கு கொஞ்சம் 20 and 35 இந்த மாதிரி ஒரு நம்பர் பாருங்களேன், இதுக்கு வந்து கண்டிப்பாக காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கும். என்ன ஃபேக்டர்? ரெண்டுமே வந்து இது வந்து ரெண்டுமே வந்து என்னாகும், இது 5 அண்ட் இது 7. ஸோ பார்த்தீங்கன்னா இது 4 இது 7ன்னு வரும். எப்படி வந்துச்சு, when I divided by 5 டேபிள். ஸோ 5 டேபிளாக டிவைட் பண்ணேன்னா நான் வந்து 4 7ன்னு வந்துட்டு. இப்போ இதுக்கு இதே தான் வந்துருக்கு பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே வந்து 1 தான் டிவைட் ஆகும். வேறு காமன் ஃபேக்டர்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஸோ இந்த மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கோப்ரைம்ஸ் கிடையாது. அதாண்டு 20 and 35 பார்த்தீங்கன்னா கோப்ரைம்ஸ் கிடையாது. பட் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கோப்ரைம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து காமன் ஃபேக்டர் ஒன்றை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஸோ அதுதான் கோப்ரைம்ஸோடைய டெஃபினிஷன். ஸோ அந்த மாதிரி கோப்ரைம்ஸ்னு அசீவ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ இது அப்படியே எடுத்துக்கோங்க. ரூட் 2 இஸ் ஈக்குவல் டு M/N. நான் அதை ஸ்கொயர் அண்ட் போத் சைட்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போது 2 இஸ் ஈக்குவல் டு M²/N² வரும். அப்போ என்ன வரும், M² இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்திருக்க 2N² வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா M² என்பது என்ன வந்திருக்கு, 2N² வந்திருக்கு. இது விளையாட்டு நான் ஒன்று புரிஞ்சுக்கிடணும். M² உடைய வேல்யூ எப்படி இருக்குன்னா N² விடவும் 2 மடங்காக இருக்குது. இப்போ Nக்கு 1 போடுங்களேன். 1 போட்டிங்கன்னா என்ன வரும், 1² 1 தான் வரும். ஸோ அதை 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 தான் வரப்போகுது. இட் இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் 2 அல்லது ஒரு ஈவன் நம்பர். இப்போ இது ஒரு 5 போடுங்க. 5 the whole square. 5 ஒரு ஆட் நம்பர் தான் நான் எடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. ஸோ 5 the whole square என்னது 25. ஸோ 25 என்னது தான் ஆட் நம்பர் தான். ஸோ ஆட் நம்பர், பட் இங்கே 2ஆல் மல்டிப்ளை ஆகுது. அப்போ என்ன ஆயிடுது, இதில் வந்து 25 × 2 50 ஆயிடுது. அது இது ஒரு ஈவன் நம்பர். ஸோ இப்படி எந்த நம்பர் எடுத்தாலும் நம்மள என்ன தான் வருது, ஈவன் நம்பராக தான் வருது. அப்போது M² இஸ் ஈவன். M² ஈவன் தான். அது ஏன் M²க்கு ஒரு ஈக்குவல் டு சைன், இது என்னவோ அதுதானே இதுவும். ஸோ அதுதான் M² இஸ் ஈவன் நான் சொல்லிட்டேன். அப்போ M² ஈவன்னா எம்மும் என்ன தான் ஈவன் தான். M² ஈவன்னா எம் ஈவன் தான் தானே இருந்தாகணும். இப்போ 9 வந்து உங்களுக்கு ஒரு 16 வந்து ஈவன்னா இதோடைய ஸ்கொயர் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 என்னது தான் ஈவன் தான். 64 அடிக்கணும்னா இதோடைய ஸ்கொயர் ரூட் 8. ஸோ இதுவும் ஈவன் தான். ஸோ இந்த மாதிரி எடுத்துருக்கோம் நம்ம இப்போ. ஸோ இதில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்திருக்கிறது எப்படி வந்திருக்கு, M என்ன இல்லாட்டி சொல்லிட்டேன். M என்பது M இன்டிஜர் தான் நான் சொல்லிட்டேன். இப்போ இல்லை M நம்ம வந்து சம் இன்டிஜராக எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்னா 2 டைம்ஸ் இன்டிஜராக எடுத்துக்கலாம். அது ஏன் 2 டைம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பார்த்தீங்களா 2N² வந்திருக்கு M² வேல்யூ. அதே போல் இந்த 2 டைம்ஸு இந்த N² பதிலாக நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா K சம் இன்டிஜர் எடுத்துக்கிறேன். N² பதிலாக வேற ஒரு K வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். அப்போ இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், M² இஸ் ஈக்குவல் டு 2K the whole square. இட்ஸ் நத்திங் பட் M² இஸ் ஈக்குவல் டு 4K² வரும். இப்போ இதை தூக்கி சுஷ்டி இதில் போடுங்க எம்மில். ஸோ அப்போ 4² இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வந்திருக்கு 2N² வந்திருக்கு. 2 அழகாக கேன்சல் ஆகும். அப்போ என்ன வரும், M² இஸ் ஈக்குவல் டு 2K² வரும். N² இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 2K² வருது.
இப்போ நல்லா பாருங்கள், நம்மளுக்கு எம் ஸ்கொயரும் 2 காமன் மல்டிபிளாக வந்திருக்கு. என்னும் என்னது இருக்குது 2 காமன் மல்டிபிளாக வந்திருக்கு. எம்மு பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்கு 2n² இந்த மாதிரி வந்திருக்கு. அண்டு என் பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு 2k² வந்திருக்கு. அப்போ இந்த 2 ரெண்டுத்துமே எப்படி இருக்குது ஒரு காமன் ஃபேக்டராக இருக்குது. இந்த 2 கேன்சல் ஆகினா தான் நம்மளுக்கு வந்து ஆக்சுவல் ரேஷனல் நம்பர். ஸோ அந்த கான்செப்ட் இல்லை. இந்த இடத்துல 2 எப்படி இருக்குது காமன் ஃபேக்டராக தான் இருக்குது. ஸோ இந்த இங்கே எடுத்ததில்ல. இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 and 35 எடுத்து காமன் ஃபேக்டர் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வந்திருக்கு. அப்போது நம்ம எடுத்த அசம்ஷன் என்ன இருக்குது, இதில் எடுத்து தப்புன்னு வந்துடுது. ஏன்னா நம்ம எடுத்த அசம்ஷன் ரெண்டுமே கோப்ரைமாக இருக்கணும். என்ன செய்யணும் கோப்ரைமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்தோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 times சம்திங் வந்திருக்கு. இது மூலமாட்டும் இது வந்து கோப்ரைம் இல்லைன்னு உள்ளது ப்ரூவ் ஆகிடுச்சு. அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, இது சாட்டிஸ்ஃபை ஆகுது, இது சாட்டிஸ்ஃபை ஆகவில்லை. அப்போ நம்ம எடுத்த அசம்ஷன் என்னது அவர் அசம்ஷன் ராங்கு. அது ஏன்னா ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் 2 is a common factor of both m and n. எம்மும் சரி தான் என்னும் சரி தான், ரெண்டுத்துக்குமே இந்த 2 என்பது என்னது ஒரு காமன் ஃபேக்டர். இது ஒரு கான்ட்ரடிக்ஷன் சொல்லியது நம்ம அசம்ஷன் வந்து தப்பாக சொல்லுதுன்னு அர்த்தம். நம்ம அசம்ஷன் எடுத்தது வந்து தப்புன்னு சொல்லியக்கூடியது தான் கான்ட்ரடிக்ஷன். ஸோ அப்போ இதோலிட்டு என்ன தெரியுது, அவர் அசம்ஷன் இஸ் ராங்குன்னு தெரியுது. நம்ம எடுத்த அசம்ஷன் என்னது ரேஷனல் நம்பர் எடுத்தோம். அதுக்கு 3 கண்டிஷன்ஸ் எடுத்தோம். ஒன்று வந்து எம் என் இன்டிஜர், n not equal to 0. இன்னும் பார்த்தீங்கன்னா எம் என்னும் கோப்ரைமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. பட் 3rd கண்டிஷனான கோப்ரைம்ஸ் என்பது சாட்டிஸ்ஃபை ஆகவில்லை. அதனால் நம்ம என்ன சொல்லிட்டோம், √2 வந்து ஒரு இரேஷனல் நம்பர் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். நம்ம எடுத்த அசம்ஷன் தப்பாக வந்ததுனால இரேஷனல் நம்பராக ஆகிட்டு. ஸோ ஹென்ஸ் த ப்ரூஃப் அப்படி சொல்லி இந்த சம்மை நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.